हरे जय जगन्नाथ बलदेव सुभद्रा मैया की சத்குருபா की जय. பக்தர் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாம் ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம் விதுர மகாத்மனுடைய கேள்விகள். இதுதான் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். விதுரருடைய கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 25, 26, 27. सवासुदेवानुचरम् प्रशान्तम् बृहस्पते प्राग्दनयम् प्रदीतम् आलिङ्ग्यकादम् प्रणयेन भद्रम् स्वानाम् अभृच्छत् பகவத் பிரஜானாம். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தோழரும் முன்பு பிரகஸ்பதியின் சிறந்த மாணவருமான உத்தவரை உணர்ச்சி பொங்க பேரன்புடன் விதுரர் தழுவிக்கொண்டார். பிறகு விதுரர் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குடும்பத்தை பற்றி அவரிடம் விசாரித்தார். கச்சித் புராணோ புருஷோ ஸ்வனாப்ய பாத்மானுப்ரத்யேக கிலாவதீர்ணோ ஆசாத ஊர்வியாக குச்சலம் விதாய ததக்ஷணோ குச்சலம் சூரகேகே. பகவானின் நாமி கபலத்திலிருந்து பிறந்தவரான பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவதரித்தவரும் அனைவரையும் உயர்த்தி உலக ஐஸ்வர்யங்களை செழிப்படைய செய்தவருமான மூல முழுமுதற் கடவுள், அனைவரிலும் உயர்ந்த உலக ஐஸ்வர்யங்களை செழிப்படைய செய்தவரான மூல முழுமுதற் கடவுள் சூரசேனரின் அரண்மனையில் நலமாக உள்ளாரா என்று கூற வேண்டுகிறேன். கச்சித் குருனா பரம பிரபன்னோ பாமாக் ச ஆஸ்தே சுகமங்க சௌரி யோ வை ஸ்வஸ்ருணாம் வித்ருவத் ததாதி வரான் வதான்யோ வரதர்ப்பணேன. ஓ குருக்களில் மிகச் சிறந்த நண்பரும் உதாரண குணமுள்ளவரும் தம் சகோதரிகளுக்கு ஒரு தந்தையை போன்றவரும் தன் மனைவிகளை எப்பொழுதும் மகிழ்ச்சி படுத்துவருமான என் மைத்துனர் நலமா. சரி, இப்ப என்ன பாடம் இதுல இன்னைக்கு? இங்க விதுரர் உத்தவர்கிட்ட நலம் விசாரிக்கிறார். எல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த நலம் விசாரிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்கு. விதுரர் நலம் விசாரிக்கிற காரணம் வேற, நாம நலம் விசாரிக்கிற காரணம் வேற. ஹரே கிருஷ்ணா. விதுரர் மாதிரி பக்தர்களும் நலம் விசாரிக்கிறாங்க, நாமளும் நலம் விசாரிப்போம். இந்த நலம் விசாரிக்கிற வழக்கத்துல எப்பவுமே இருக்கு. நாம நலம் எப்படி விசாரிப்போம்? எப்ப போறதாலும் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நல்லா இருக்கீங்களா, இது எப்பவுமே கேட்பான் இல்லையா? இதுல வேற பொய் சொல்லுவாங்க. இப்போ போன் பண்ணணும்னு வச்சுங்களேன், யாராவது போன் பண்றாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கேன்பாங்க. ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்காங்களா? கிடையாது. இந்த ஜட உலகத்துல உண்மையாலுமே நல்லா இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா துக்க ஆலயம் அசாசம். இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாது. சும்மா எதிர் தரப்புல இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்லா இருக்கேன்னு சொல்றது. அதுல ரெண்டு விதமான பதில் வரும். ஒரு பதில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, என்ன எல்லாம் யாரு கேப்பா நல்லா இருக்கீங்களான்னு, ஏதோ இன்னைக்கா உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சே அப்படின்னு புலம்புவோம் இல்லையா? நான் எல்லாம் நல்லா இருக்குன்னா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாம் என்ன கவலை? என்ன நல்லா இருந்து இப்ப என்ன நடக்க போகுது? இந்த மாதிரி என்னது? ஒண்ணு இல்ல, அது ஈதான். கிளாஸ் கவனிங்க, இதையெல்லாம் பார்க்காதீங்க. கிளாஸ் மட்டும் கவனி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? நல்ல விஷயம் இல்லையா? தினமும் போன் போட்டுருவாங்க. தினமும் போன் போட்டு சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன சாப்பிட்ட, ஆமா என்ன செய்யறீங்க, எங்க இருக்கீங்க, இப்ப இவங்க கேட்கறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்லை. இது ஒரு பக்கம். எதிர் தரப்புல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? உண்மையிலுமே அவங்க நல்லா இல்லை, ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க.
நல்லா நல்லா இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா பல பிரச்சனை இருக்கு. உடலால பிரச்சனை, மனதால பிரச்சனை, பல துன்பங்கள். இந்த மூணு உலக இந்த இந்த ஜட உலகத்துல மூணு விதமான துன்பம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கு, இல்லையா? எந்த மாதிரி மூணு விதமான துன்பம் வருது? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். இதெல்லாம் தெரியுது, ஆனா நடைமுறையில பயிற்சி பண்ணணும். கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லிடுறோம். அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனை, மற்ற ஜீவராசிகளால் வரக்கூடிய பிரச்சனை, இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த கடையில என்ன சொல்லிடுறோம்? நல்லா இருக்குங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா அப்பதான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருப்பாங்க. அங்க ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, இல்ல ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருப்பாங்க, இல்ல ஏதாவது மன உளைச்சல். இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லையா? ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளியே வர்றாங்க. விருந்தாளி வந்து கேக்குறாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. அப்படிதான் சொல்லுவோம். விருந்தாளிகள்கிட்ட போய் உட்கார வச்சு, ஆஹ், என்ன நல்லா இருக்கீங்க, இப்படி பெரும்பாலான மக்கள் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்னை எல்லாம் யாருங்க கண்டுக்கிறாங்க, என்னை எல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை, ஒரே பிரச்சனை அப்படின்னு அவங்க புராணத்தை ஆரம்பிச்சிடும். உடலால பிரச்சனை, மனதால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, மாமியார்களால மருமகளுக்கு பிரச்சனை, மருமகளால மாமியாருக்கு பிரச்சனை, அப்புறம் நாத்தனாரால கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு பிரச்சனை. இவங்களெல்லாம் சமாளிக்க முடியாம அந்த குடும்ப தலைவனுக்கு பிரச்சனை. இல்லையா? குடும்ப தலைவன் மனைவியை சரி பார்க்கிறதா, மனைவி பக்கம் பேசுறதா, அம்மா பக்கம் பேசுறதா, அக்கா தங்கச்சி பக்கம் பேசுறதா, ஒரே தலைவலி. அதனாலதான் பெரும்பாலும் ஆண்கள் வந்து வீட்டுக்கே வர்றது இல்ல. உண்மை, எனக்கு நான் என்னோட யூகத்துல சொல்றேன். ஒண்ணு ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சு லேட்டா வருவாங்க, இல்லாட்டி எங்கேயாவது போயிட்டு மெதுவா தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வரும். 1008 பிரச்சனை. ஆனா இங்க வசுதேவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க. வசுதேவருக்கு 16 மனைவிகள் இருந்திருக்காங்க. வசுதேவருக்கு எத்தனை மனைவி? 16 மனைவி. இந்த கலியுகத்துல ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் படாத பாடுபடுறான். இது 16 மனைவி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூடவே அந்த சேவைகள் பணிப்பெண்கள் அனுப்புவாங்க, அவங்களே அவர் கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் நிறைய கல்யாணம் பண்ணுவார். அப்படி ராஜா வந்து நிறைய கல்யாணம் பண்ணாலும் அவர் எல்லாரையும் சமமா நடத்துவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட வசதி இருக்கு. அந்த ஒரு ஒரு மனைவிக்கு தனி அந்தப்புறம் இருக்கும், அந்த அந்தப்புறத்துல தேவையான வசதிகள் இருக்கும். ஆனா என்ன, ஒரே டைம்ல எல்லாரும் கூட இருக்க முடியும். அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சாத்தியம். ஒரே நேரத்துல 16,108 ராணிகளோடு கிருஷ்ணர் குடும்பம் நடத்தினார். வசுதேவருக்கு வந்து 16 மனைவி. அந்த 16 மனைவியும் அவர் சரியா நடத்துறாரு. அந்த 16 மனைவியை சரியா நடத்துறது மட்டும் இல்லாம குந்தி தேவியை நல்லா கவனிச்சுக்கிறார். குந்தி தேவி வந்து வசுதேவருடைய தங்கை. குந்தி தேவி வசுதேவருடைய தங்கைன்னா, குந்தி தேவி யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? பாண்டு. அப்ப விதுரர் என்ன ஆகணும் குந்தி தேவிக்கு? அஹ், மைத்துனர். தமிழ்ல கொழுந்தனார் சொல்லுவாங்களா? தமிழ் அது மைத்துனரும் தமிழ் வேர்டு தான். அப்போ எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, உறவு முறை இருக்கு பாருங்க. வசுதேவருடைய தங்கை குந்தி தேவி. குந்தி தேவி பாண்டுவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப விதுரர் வந்து மைத்துனர் ஆகிறார். ஒரு ஒரு இது ஒண்ணு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னது, இன்னொரு பக்கம் வசுதேவர் வசுதேவ் வசுதேவருடைய பையன் கிருஷ்ணா, வசுதேவருடைய குழந்தை கிருஷ்ணா வாசுதேவன். அப்ப குந்தி தேவிக்கு அத்தை பையன், அத்தை மாமாவுடைய பையன். அப்ப மருமகன் ஆகிறாரு, மருமகன். சோ குந்தி தேவி அத்தை முறை ஆகுறாங்க. அத்தை பசங்க தான் பாண்டவர்கள். அப்ப விதுரர் என்ன ரிலேஷன்ஷிப் ஆகுறாரு? மாமா முறையாவர். சோ அதான் இங்க தப்பா டிரான்ஸ்லேட் பண்றாரு தமிழ்ல. விதுரர் வந்து மாமா முறையாவர்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தந்தையான வசுதேவருக்கு 16 மனைவிகள் இருந்தனர். அவர்கள் ஒருவரான பௌரவி பௌரவி என்ற ரோகிணி பலதேவருக்கு தாயும் விதுரருக்கு சகோதரியும் ஆவார். ரோகிணி வந்து விதுரருடைய சிஸ்டர். எனவே வசுதேவர் விதுரருக்கு தங்கையின் கணவர் என்பதால் அவ்விருவரும் மைத்துனர்களாவர். வசுதேவரின் தங்கையான குந்தி விதுரரின் தமையனான பாண்டுவின் மனைவி ஆவாள். அதே முறையில் தான் வசுதேவரும் விதுரருக்கு மைத்துனராவார். குந்தி தேவிக்கு இளைய சகோதரி குந்தி தேவிக்கு குந்தி தே வசுதேவர் தன் தங்கையான குந்தி தேவியிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்தார். அவளும் எப்பொழுதும் எது தேவைப்பட்டாலும் அது வசுதேவர் அவளுக்கு எப்போதும் எது தேவைப்பட்டாலும் அது வசுதேவர் மிக தாராளமாக வழங்கி வந்தார். பாத்தீங்களா? இப்ப இந்த காலத்துல பண்ண ஒத்துக்குவாங்களா? இப்ப வந்து ஒரு 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 பையன் ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் நடந்துச்சு. ஆனாலும் மனைவி மனைவி வந்து கவனிச்சுக்கிட்டாலும் அவங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி ஏதாவது பண்ண விட்டுருவாங்களா? உடனே ப்ராப்ளம். அது எப்படி உங்க அக்கா தங்கச்சிக்கு மட்டும் நீங்க பண்றீங்க, நீங்க எப்படி பண்ணலாம்? சோ மெனி கொஸ்டின்ஸ், நிறைய பிரச்சனை வரும். ஆனா என்ன பண்ணிருக்காரு வசுதேவர், ஒரே சமயத்துல எல்லாரையுமே வந்து ரொம்ப நேர்த்தியா பராமரிச்சிருக்காரு. எப்படி நேர்த்தியா பராமரிச்சிருக்காரு? எப்போதும் எது தேவைப்பட்டாலும் குந்தி தேவிக்கு தாராளமா கொடுக்க தயாரா இருந்திருக்காரு. காரணம் என்னது? ஏன்னா குந்தி தேவி சின்ன வயதிலே கணவனை இழந்துட்டாங்க. வசுதேவருடைய தங்கையான குந்தி தேவி சின்ன வயதிலே தன் கணவனை பாண்டுவை இழந்துட்டதுனால கணவனற்ற தன் தங்கைக்கு ஏதாவது தேவைப்பட்டா உதவி செய்ய அவர் தயாரா இருக்காரு. இது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வசுதேவர் ஒருபொழுதும் தன் மனைவிகளை அதிருப்தி அடைய செய்ததே இல்லை. 16 மனைவியை அதிருப்தி அடைய பண்ணதில்லை. இங்க ஒரு மனைவியை திருப்திப்படுத்துறதே பெரிய பிரச்சனை. ஒரு கணவரை, மனைவி மட்டும் இல்ல, ஒரு கணவரை திருப்திப்படுத்துறது கஷ்டம், ஒரு மனைவியை திருப்திப்படுத்துறது கஷ்டம். வசுதேவர் ஒரே சமயத்துல 16 மனைவிகளையும் திருப்திப்படுத்திருக்காரு. அதிருப்தி அடையவே இல்லை அவங்க. ஆனா ஜட உலகத்துல ஒருத்தர் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் முதல்ல. அதனால புரிஞ்சுக்கணும். ஜட உலகத்துல யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது, அவளை ஈஸியா திருப்திப்படுத்த முடியாது. ஆனா வசுதேவர் என்ன பண்ணிருக்காரு, 16 மனைவிகளையும் அவங்க வசுதேவர் மேல அதிருப்தி அடைஞ்சதே இல்லை. இத்தனைக்கும் ஒரு தங்கைக்கு ஹெல்ப் பண்ணவும் வச்சிருக்காரு, தன்னுடைய தங்கைக்கு உதவி செய்யவும் செஞ்சிருக்காரு. அப்ப வசுதேவர் தங்கைக்கு உதவி செய்யவும் பண்ணிருக்காரு. காரணம் என்னது? குந்தி இளம் வயதிலேயே விதவையானதால் அவரிடம் அவர் விசேஷ அக்கறை காட்டினார். விதுரர் வசுதேவரின் நலனை பற்றி விசாரிக்கும் பொழுது அவரை பற்றியும் அவர் உறவினர் பற்றியும் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். இப்போ இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன, முக்கியமான விஷயம் என்னன்னா, வசுதேவர் பகவானுடைய பக்தனா இருந்ததுனால இதெல்லாம் ஒரு நேர்த்தியா கையாள முடிஞ்சது. அதுதான் பாயிண்ட். கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவருக்கு, கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவர் வந்து அவர் வந்து தக்ஷா தக்ஷான எக்ஸ்பர்ட். அவர் எக்ஸ்பர்ட், எல்லா விஷயத்தையும் கையாளுறது. ஒரு பக்தர் வந்து ஒரு பக்தர் பிரம்மச்சாரியா இருக்காரோ, கிரகஸ்தரா இருக்காரோ, சன்னியாசியா இருக்காரோ, அவர் எடுத்துட்ட தர்மத்தை அவர் அழகா கையாளுவார். அந்த அளவுக்கு பயிற்சி, அந்த அளவுக்கு பயிற்சி. அப்ப வசுதேவர் பகவானுடைய பக்தனா இருந்ததுனால தன் மனைவிகிட்ட எப்படி நடந்துக்கணும், தன் சகோதரிகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரே சமயத்தில் எப்படி எல்லாரையும் திருப்திப்படுத்துறது, அந்த கலையை அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். மனைவிகளை கவனமா கவனிச்சுட்டு மனைவிகளை கவனமா நல்லா கவனிச்சிட்டதுனால அவங்க திருப்தியா இருக்காங்க. சோ அதனால வசுதேவர் குந்தி தேவிக்கு உதவி செய்யும் போது அது அவங்க டிஸ்டர்ப் ஆகல, அவங்க பாதிப்படையல. இதுதான் பாயிண்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுல வந்து கிருஷ்ண உணர்வு மையமா இருக்கு. வசுதேவர் ஒரு வைஷ்ணவரா இருக்கிறதுனால அவங்க மனைவிகளும் கிருஷ்ண உணர்வை பின்பற்றிருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு எல்லாம் கிடையாது. ஈவன் தோ ஒரு கணவருக்கு இவ்வளவு மனைவி இருந்தார், வசுதேவரை கணவனா ஏற்றுக்கொண்ட அந்த 16 மனைவிகளுக்குள்ளயும் ஏன் திருப்தி இருந்ததுன்னா, தன் கணவர் வந்து ஒரு வைஷ்ணவரா இருந்ததுனால அவருக்கு சேவை செய்ததுனால அவர் திருப்தி அடைச்சாங்க.
அந்த சேவையில திருப்தி அடைஞ்சதுனால அவங்களுக்கு அதிருப்தி இல்லை. சோ எங்க பார்த்தாலும் சென்டர் பாயிண்ட் வந்து கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் எப்பவுமே ஆல்வேஸ் யூர் சாட்டிஸ்ஃபைட். கிருஷ்ண உணர்வு உள்ளவர் எப்பவுமே திருப்தியோட இருப்பார். சந்துஷ்டா, சந்துஷ்டானா எப்பவும் திருப்தியோட இருக்கு. சந்துஷ்டாங்கிற வார்த்தைக்கு கேள்வி பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்ற சந்துஷ்டா. சாந்தா, சாந்தா என்னது? அமைதி. ஒரு பக்தனுக்கு தான் திருப்தியும் அமைதியும் சாத்தியமாகும். யாராவது இந்த உலகத்துல திருப்தி அடையணும், அமைதியான வாழ்க்கை வாழணும்னா அவங்க கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கிட்டே ஆகணும், வேற வழி இல்லை. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாம அமைதியும் திருப்தியும் சாத்தியம் இல்லை. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்காதவங்களுக்கு அமைதி கிடையாது, கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளலைன்னா திருப்தியும் கிடையாது, அதிருப்தி தான் எல்லாத்தையும். கணவன்கிட்ட மனைவிக்கு அதிருப்தி, மனைவி வந்து கணவன்கிட்ட அதிருப்தி, அப்புறம் வந்து மனைவி வந்து மாமியார் மேல அதிருப்தி, மாமியார் மருமக மேல அதிருப்தி, அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து நாத்தனார் மேல அதிருப்தி. சோ மெனி அதிருப்தி. எல்லாம் அன்சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தியா இருக்காது. சோ கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் அமைதியா வாழ முடியாது, திருப்தியாவும் இருக்க முடியாது. தான் பாடம் இல்லையா? கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் அமைதியா வாழ முடியாது, திருப்தியாவும் இருக்க முடியாது, திருப்தி அடையவும் முடியாது. சோ வசுதேவ் வந்து ரொம்ப அழகா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்குது? உத்தவருக்கும் விதருக்குள்ள ரிலேஷன்ஷிப். உத்தவருக்கும் விதருக்குள்ள உறவு முறை எப்படி இருக்குன்னா, ஏறக்குறைய அவங்க இங்க சொன்னார் ரொம்ப அழகா. விதுரர் உத்தவரோட வயதில் முதிர்ந்தவர், எனவே அவ்விருவரும் சந்தித்த பொழுது உத்தவர் விதுரரின் பாதங்களில் விழுந்து வணங்கவில்லை. விதுரர் வந்து வயசுல மூத்தவர், உத்தவர் வந்து சின்ன பையன் தான். ஆனா உத்தவர் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான ஒரு தூய பக்தர். அந்த மாதிரி ஒரு பக்தரை பார்க்கும்போது ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வைஷ்ணவ கலாச்சாரம் என்னன்னா வயது வித்தியாசம் நமஸ்காரம் பண்ணும் இல்லையா? ஒரு வைஷ்ணவரை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணும். அவர் பெரியவரா சின்னவரா எல்லாம் பார்க்கல இல்லையா? ஒரு வைஷ்ணவரை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணும். அப்ப அதையே பண்றோம். இப்போ இங்க வந்து உத்தவரை பார்த்தோன்னே விதுரர் நமஸ்காரம் பண்ணல, அவர் கட்டி தழுவிக்கிட்டார். உத்தவர் வந்து விதுரருடைய வயசுல குறைவானவர், ஆனா நமஸ்காரம் பண்ணல. ஆனா நம்ம ஏன் சில நேரங்கள்ல வயது குறைந்தவர்களுக்கு நமஸ்காரம் பண்றோம்? ஈவன் சில நேரங்கள் நான் பார்த்திருக்கேன், ஆன்மீக குரு சீடருக்கு நமஸ்காரம் பண்றேன். சீடர் நமஸ்காரம் பண்ணா ஆன்மீக குரு நமஸ்காரம் பண்ணு, அவ்வளவு பணிவா இருக்காரு. சரி, பணிவு நானே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், பணிவுன்னு சொல்லிட்டேன். அது இன்னும் காரணம் என்னது? ஏன் நம்ம வந்து ஒரு பக்தர் வந்து ஒரு வைஷ்ணவரை பார்த்த உடனே ஒரு வயது சின்னவரோ பெரியவரோ நமஸ்காரம் பண்ணும்? இல்ல இல்ல இல்ல. ஆஹ் அவர் இதயத்துல பரமாத்மா, அவர் எப்பவுமே கிருஷ்ணரை தன் இதயத்துல தாங்கி இருக்காரு. என்ன பரமாத்மா இன் ஆல். அவர் எப்பவும் இதயத்துல கிருஷ்ணரை தாங்கி இருக்கிறதுனால நாம் இதயத்தில் உள்ள பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றோம். வைஷ்ணவருடைய உடலே கோயில் தான், ஒரு கிருஷ்ண பக்தருடைய உடலே கோயில். அவர் இதயத்துல எப்பவும் பகவானை தாங்கி இருக்காரு, எங்க போனாலும் பகவானை கிருஷ்ண உணர்வுலே இருக்காரு. அதனால அந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தா நமஸ்காரம் பண்ணும். பட் இங்க ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அந்த உறவு முறையினால அவர் நமஸ்காரம் பண்ணும். அதனாலதான் ஆலிங்கனம் பண்ணிக்க கட்டி தழுவிட்டார். கிருஷ்ணர் போய் யுதிஷ்டிர மகாராஜாக்கு நமஸ்காரம் பண்றாரு, குந்தி தேவிக்கு நமஸ்காரம் பண்றாரு. குந்தி தேவி வயதுல பெரியவங்க, ஆனா குந்தி தேவிக்கு தெரியும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், என் மருமகன் மாதிரி நடிக்கிறாரு. அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜாக்கு தெரியும் கிருஷ்ணா வந்து வசுதேவருடைய குழந்தை பையன், நான் வந்து குந்தி தேவியுடைய பையன், அப்ப நான் அத்தை பையன் ஆகிறேன், இந்த அத்தை பையன் என்னோட வயசுல பெரியவர்னு சொல்லி நமஸ்காரம் பண்றாரு. அதனால கிருஷ்ணர் போய் குந்தி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணதுனால கிருஷ்ணர் போய் யுதிஷ்டிர மகாராஜுக்கு நமஸ்காரம் பண்ணால அவங்க கிருஷ்ணரோட பெரியவங்க அர்த்தம் இல்ல. பகவானே நமஸ்காரம் பண்ணல அவங்க கடவுள் அர்த்தம் இல்ல. அவங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. பகவான் இந்த பூமியில வரும்போது இந்த உலக சட்ட திட்டங்களை பின்பற்றும்.
சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அதை வந்து ஃபாலோ பண்ற. எத்யதாதரி சேஷ்டா தத்த தேவோ தரோஜன சயத் பிரமாணம் கூடுதே லோகஸ் தத்தனுவர்த்தனை. ஒரு பெரிய மனுஷன் எத்தனை செயல்களை தீர்மானிக்கின்றாரோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ணரே வந்து யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணல, குந்தி தேவி நமஸ்காரம் பண்ணல அப்படின்னா, கிருஷ்ணரே அவங்க அத்தை காலில் உள்ள நாயம் போய் விழணும். கிருஷ்ணரே வந்து அண்ணன் காலில் உள்ள நாயம் போய் விழணும் இல்லையா? அதனால சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, நாம கூட சொல்லுவோம் அந்த பக்தரே பண்ணல நாயம் பண்ணணும் இல்லையா? ஒரு டெம்பிள்ல மேனேஜர் இருக்கேன்னு வச்சுக்க, மேனேஜர் ஒரு வேலை பண்ணல, அவரே பண்ணல நாயம் பண்ணணும். இல்ல ஒரு சீனியர் டிவோட்டி இருக்காரு, அவரே பண்ணல நாயம் பண்ணணும். சீனியர் மூத்த பக்தரே செய்யல நாயம் செய். அப்ப இது ஒரு காரணமா எடுத்துக்கோ. அதனாலதான் இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் அவங்க மேல பழிய போட்டுருவாங்க, அவரே பண்ணல நாயே பண்ணணும். அது சில நேரம் சொல்லுவாங்க தெரியுங்களா, யாரு போலீஸ்காரர் சொல்லுவா, நீங்க டிராபிக்ல ஏதோ சிக்னல்ல வந்து வயலேட் பண்ணீங்கன்னா, என்ன ஹரே கிருஷ்ணா சாமி நீங்களே அப்படி பண்ணலாமா, என்ன அவசரம் உங்களுக்கு சொல்லுவாரா? அப்பனா நமக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து சிக்னல் வயலேட் பண்ணிட்டு போனா அது தப்பு தான், ஆனா அது பெரிய தப்பாக. இதே நாம பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பெரிய தப்பாடு. ஓ பாரு, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போற நிப்பாட்டா போயிட்டாரு இல்லையா? என்ன சாமி நீங்களே ஒன்வேல வரலாமா, திடீர்னு ஒன்வேல போயிட்டோம், அவசரம் இங்க ஒரு ப்ரோக்ராம் போகணும், அவசரமா ஒன்வேல போயிட்டோம். எனக்கெல்லாம் அனுபவம் இருந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க, அது யூகம் பண்ணி சொல்றேன். நான் ஒன்வேல போனது அதுக்காக இவரெல்லாம் போயிட்டு கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்காதீங்க. இவர் ஒன்வேல போயிட்டாரு உங்களுக்கு அதுக்கு சொல்றேன், நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். திடீர்னு அவசரத்துல ஒன்வேல போயிட்டோம். உடனே போலீஸ்காரர் என்ன சொல்லுவான், வண்டி நிறுத்தி சாவி எடுத்துருவான். மற்றவங்களா இருந்தா சாவி எடுத்து சண்டை போடுவான், திட்டுவான், பைசா வாங்குவான். நம்மளை பார்த்தோன்னே என்ன சாமி என்ன நீங்களே அப்படி வரலாமா இதுல எல்லாம், சரி போங்க போங்க, நம்மளை விட்டுடுவான். ஆனா அதுக்கு நமக்கு பெரிய அவமானம். சரி என்னடா இப்படி போலீஸ்ல மாட்டிட்டேன் இல்லையா? நம்ம விட்டுடுவான். சரி அவங்க சாமியார் ஏதோ போனா அவசரம், போ போ போ, உடுப்பா அவரை போட்டு அப்படி விட்டுருவான். ஆனா இனி வர காலம் அப்படி இருக்காது, நீ சாமியாருக்கு தான் நிறைய பனிஷ்மெண்ட் போடணும்னு பார்த்து எவன்டா சிக்குவான்னு நினைச்சிருக்கு இல்லையா? இப்பயே அப்படிதான் நடக்குது. அதுக்கு தகுந்த மாதிரிதான் சாமியார்கள் இருக்காங்க இல்லையா? எனிவே, சோசியல் கஸ்டம் இருக்கு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து பகவான் இந்த பூமியில் வரும்போது ஃபாலோ பண்றாரு. அவர் அத்தை பையன் சொல்லி நமஸ்காரம் பண்றாரு, யுதிஷ்டிர மகாராஜுக்கு, குந்தி தேவிக்கு நமஸ்காரம் பண்றாரு. இது வழக்கத்துல இருக்கு. ஆனா உண்மையில எல்லாருக்கும் தெரியும், குந்தி தேவிக்கு தெரியும், யுதிஷ்டிர மகாராஜ் தெரியும், நாரதருக்கு தெரியும், சுதாமாவுக்கு தெரியும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். இவன் காலில எல்லாம் கிருஷ்ணர் விழுந்தார். சுதாமா காலில் விழுந்ததுனால சுதாமா கடவுள் ஆயிர மாட்டார். அவருக்கு கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தனும் பிராமணனுமா இருக்கிறதுனால அந்த உண்மையான தூய்மையான பிராமணர், அவர் பகவான் அவர் வழிபடுறார், நாரதரை வழிபடுறார். ஓ கிருஷ்ணர் வந்து நாரதரை வழிபட்டாரு, அவர் தான் நாரதரான இந்த கடவுள், கிருஷ்ணர் வந்து இன்னைக்கு யோகா பண்ணிதான் கடவுள் ஆகணும் இல்லையா? கிருஷ்ணர் வந்து மகாதேவர் வழிபட்டாரு ராமேஸ்வரத்துல. ராமர், சாரி, ராமர் வந்து, இது நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ராமரே வழிபட்டிருக்காரு. அதனால சிவபெருமான் வந்து எல்லாம் ஆயிட முடியாது. அது சிவபெருமானுக்கே நல்லா தெரியும் பிரபு ஸ்ரீராமர் யாரு அப்படி. அவர் என்னுடைய பகவான். அவர் ஒரு மரியாதை நிமித்தமா பண்றாரு, ஏன்னா அவர் மனித ரூபத்துல வந்திருக்காரு. ராமரே சிவபெருமான் மதிக்கலைன்னா யார் மதி, ராமரே சிவபெருமான வழிபடல நான் ஏன் வழிபடணும் இல்லையா? அதனால அவர் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 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 தரத்தை வந்து அவர் பகவான் செட் பண்றாரு, ஏற்படுத்துறாரு. அது மூலமா ஓ இங்க பகவானே எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு, இந்த பூமியில இருந்த போது பகவானே எல்லாம் பின்பற்றி இருக்காரு, நாமளும் பின்பற்றணும். சோ இங்கதான் முக்கியமான பாயிண்ட். வசுதேவருக்கு அவ்வளவு மனைவி இருந்தாங்க, அந்த மனைவிகளும் அவர் மேல அதிருப்தி அடையல. அதே சமயம் தன்னுடைய சகோதரியும் அவர் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அவங்க ஏதாவது தேவையா, குந்தி தேவிக்கு ஏதாவது வேணும்னா ஹெல்ப் பண்ற. சோ எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வை பின்பற்றும் போது, கிருஷ்ண உணர்வை பின்பற்றினா கிருஷ்ண கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது, நம்ம பகவானுடைய பக்தனா இருக்கும்போது
நம்மளால அழகா சிந்திச்சு செயல்பட முடியும். ஏன்னா அந்த பக்தர் வந்து கூடுமான வரைக்கும் சாத்வீகமான குணத்துக்காக வந்துருவாரு. இப்ப பெரும்பாலும் நம்ம ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கும். ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கிறதுனாலதான் இந்த போட்டி, பொறாமை, சண்டை, இந்த காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு இதெல்லாம் வருது. சாத்வீகமான குணத்துல வரும்போது எல்லா இடத்துலயும் அன்பு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். அதனாலதான் கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து கிருஷ்ண உணர்வு ஏன் நம்ம பயிற்சி பண்ணணும்? இந்த குணங்களை வளர்த்துக்கிறது தான். ஒரு புறம் வந்து ஒரு புறம் வந்து ஜட உலகத்துல யாருமே திருப்திப்படுத்த முடியாது. ஆனா நம்ம நம்முடைய கடமையை செய்யலாம். ஒரு குடும்ப தலைவரா இருந்து மனைவியை நல்லா கவனிச்சுக்கிறது, ஒரு மனைவியா இருந்து கணவருக்கு நல்லா சேவை பண்றது, என்னுடைய கடமை நாம செய்யலாம். இப்போ இந்த ஜட உலகத்துல மாமியார் மருமக சண்டைக்கு தீர்வே கிடையாது. கணவன் மனைவி சண்டைக்கு தீர்வே கிடையாது. ஆனா என்ன பண்ணலாம்? நம்ம கடமையை ஒழுங்கா செய்யலாம். அதை மீறி சில பிரச்சனைகள் வந்து அது தவிர்க்க முடியாது. அதுதான் இந்த உலகத்துடைய சிஸ்டிப்பு. அப்படிதான் சிஸ்டிப் எப்படி இருக்குன்னா, இது வந்து அட்டாச்மெண்ட் வரக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு வேளை மனைவி பிடிக்கலையா, ஒரு ஒரு கிரகஸ்தருக்கு மனைவி பிடிக்கலையா, அது அட்டாச்மெண்ட் வராது, அவ்வளவுதான். அதுக்காக பிடிக்கலன்னு விட்டுறக்கூடாது, அது தர்மம் ஆகாது. அதனால பிரபுபாவுடைய கதையில படிச்சோம். ஏன் பிரபுபாதர் போய் அவங்க அப்பாட்ட சொன்னாரு, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, வேண்டாம், நான் விவாகரத்து செய்ய போறேன், டிவோர்ஸ் பண்ணிடுது. அப்ப சொன்னாரு, இல்ல அவை, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலைன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணையா எடுத்துக்கோங்க. இது பிரபுபாதரே சொல்றாரு, அவருடைய கிளாஸ்ல சொல்லு. இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலைன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணைன்னு எடுத்துக்கோ, உனக்கு கிருஷ்ணர் மேலதான் பற்றுதல் அதிகமா வரும். நீ உன் டியூட்டி பண்ணுங்க, அந்த உன் மனைவியை நீ கவனமா பாத்துக்கோ. அன்னைக்கு பிரபுபாருக்கு அதுல உடன்பாடு இல்லதான். ஆனாலும் அவங்க அப்பா சொன்னாருன்னு, அவர் வைஷ்ணவரு, அப்பா வந்து சொல்றாருன்னு அதை ஃபாலோ பண்ணாரு. இது தர்மம் இல்ல, சாஸ்திரம் இல்ல, இது பண்ணக்கூடாது. விவாகரத்து தேவாசிங்கிறது நம்முடைய சாஸ்திரத்திலே கிடையாது. அவர் பிரபா சொல்றாரு, அன்னைக்கு நான் உங்க அப்பா வந்து சொன்னது கேட்டனால இன்னைக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன், சன்னியாசியா உட்காந்துருக்கேன். அது மாதிரி பேலன்ஸ் பண்ணும். தராசு இருக்கு இல்லையா, தராசுல வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வெயிட் போடும்போது அது பேரலா இருக்கும். ஏதா ஒரு பக்கம் வெயிட் குடிச்சுன்னா ஒண்ணு மேல போயிடும், ஒண்ணு கீழே போயிடும். இந்த பக்கம் வெயிட் அதிகமா போட்டா இது கீழே போயிடும், இது மேல போயிடும். அதுல வெயிட் அதிகமா போட்டா அது கீழே வந்துடும், இது மேல போயிடும். அது மாதிரிதான் ஒரு குடும்பஸ்தருக்கு பௌதிக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும். பௌதிகத்தை விட்டுட்டு நான் வந்து என்னோட குடும்பம், என் மனைவி, குழந்தைங்க இதெல்லாம் நான் கவனிச்சுக்க மாட்டேன், நான் கிருஷ்ண பக்தி மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா இதுல ப்ராப்ளம். அது அவரை மட்டும் இல்ல, சொசைட்டி எல்லாரும் தப்பா சொல்லும். சொசைட்டில வந்து டிவோட்டியே தப்பா சொல்லுவாங்க. இந்த இஸ்கான் டிவோட்டில இப்படிதான் இருப்பாங்க இல்லையா? ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ண என்ன சொல்லிடுறாங்க, எல்லா போலீஸ்காரும் மோசமானவன். ஒரு டாக்டர் தப்பு பண்ணா எல்லா டாக்டரும் மோசம். ஒரு இன்ஜினியர் தப்பு பண்ணா எல்லா இன்ஜினியரும் மோசம். ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு பக்தர் தப்பு பண்ணிட்டா இந்த இஸ்கான் பக்தரே இப்படிதான் இருப்பாங்கன்றாங்க. இதுதான் இந்த உலகத்துல உம், காட்டு தீ மாதிரி பரவ விஷயம். அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்க இஸ்கான் போயிட்டு இப்படி ஆயிட்டாங்க. சோ அதனால ஒரு இங்க வந்து வசுதேவர் மாதிரி, குதிரர் மாதிரி நம்ம எல்லாருமே பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சோ ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்க எப்படி இந்த இல்லற வாழ்க்கைய அழகா கிருஷ்ண உணர்வோடு பின்பற்றுவது. அப்ப என்ன பண்ணணும்? என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் ஒரு கணவனா என் மனைவிக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். ஒரு கணவனா மனைவிக்கு தேவையானது செய்யும் போது மனைவி ஒரு மேல திருப்தி அடைய போறாங்க. அதே சமயம் 100% திருப்திப்படுத்த முடியுமா? அது முடியாது. யாராலும் இங்க யாருமே 100% திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா எப்பவுமே இந்த ஜட உலகத்துல ஒன்ன விட ஒண்ணு பெட்டராவே தெரியும். சரி, தீபாவளி வந்தது, ஒரு புடவை வாங்கி கொடுத்தா, இன்னும் இந்த புடவை வாங்கிருக்கீங்க, இதோ எவ்வளவு நல்ல புடவை இருக்கு. அப்புறம் அது வாங்கிட்டு வந்தா அது இதை விட இன்னும் நல்லது. அப்ப இந்த உலகத்துல ஒன்னோட ஒண்ணு எப்பவுமே பெட்டரா, இதை விட அது நல்லா இருக்கு, அது. அப்ப இது வந்து திருப்தியே அடைய முடியாது. அதே மாதிரிதான் கணவர் எடுத்து, மனைவியினால கணவரை திருப்திப்படுத்தவே முடியாது, கணவரால மனைவியை திருப்திப்படுத்த முடியும்.
மருமகளால மாமியாரை திருப்திப்படுத்த முடியல, மாமியாரால மருமகளை பாதுகாக்க முடியல, காப்பாத்த முடியல. அதான் அந்த பெங்கால் ஒரு பழமொழி சொல்லுவார் புரோபர். என்ன சொல்லுவாருன்னா, ஒரு புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தா அந்த பொண்ணை எப்படி நடத்தணும், தன் மகளை எப்படி நடத்துறது மூலமா அவங்க நடத்தணும். அந்த மகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த பிள்ளைக்கு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எங்க படிக்கிறோம் நம்ம? இன்னைக்கு கண்டிஷனே என்ன போடுறாங்க, பையனுக்கு வந்து அப்பா அம்மா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் எங்க கூட இருக்கக்கூடாது, நாங்க தனியா தான் இருப்போம். சோ மெனி கண்டிஷன்ஸ். இன்னைக்கு வந்து அஹ், இர- திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கண்டிஷன் பேர்ல தான் நடக்குது, அக்ரிமெண்ட் தான். இதெல்லாம் நீங்க சரிங்க பண்ணல. bro. ஹரே ஏ கிருஷ்ணா. ஃபாதர். இதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்ல தான் நடக்குது. அந்த அக்ரிமெண்ட்ல டிசாட்டிஸ்பேக்ஷன் வந்தா இமிடியே நோ, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ற மாதிரி ஒரு ஒரு இதுல அக்ரிமெண்ட் போடுவாங்க, இந்த அக்ரிமெண்ட் நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோங்க. அது மாதிரிதான் நடக்குது கலியுகத்துல. சோ மெனி எக்கச்சக்கமான. So, அதனால கிருஷ்ண உணர்வு வந்து எந்த அளவுக்கு நமக்கு அஹ், ரொம்ப உறுதுணையா இருக்குன்னு பார்க்க. கிருஷ்ண கான்சியஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஆசிரமும் அதை பேஸ் பண்ணிதான். பிரம்மச்சாரியா கிருஷ்ண உணர்வுல இருந்தா அவரால் பிரம்மச்சரியத்தை கண்டினியூ பண்ண முடியும். சன்னியாசியும் கிருஷ்ண உணர்வுல இருந்தா அவரால் சன்னியாசி விரதத்தை உறுதியா பின்பற்ற முடியும். ஒரு கிரகஸ்தரும் கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது அவருடைய லைஃப் நம்ம அழகா லீட் பண்ணலாம். அப்போ இந்த ஆசிரமம் எல்லாமே, ஆசிரமம்னாலே பக்தி பண்ணக்கூடிய இடம் தான். எங்க வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணப்படுதோ அது ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், சன்னியாச ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம். குடும்ப இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு ஆசிரமம். அங்க கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா பிரச்சனை, கிருஷ்ண உணர்வு இருந்தாலே பிரச்சனை இல்லையா? கிருஷ்ண உணர்வு இருக்கிற குடும்பத்திலே பிரச்சனை. அப்ப கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்களை பத்தி என்ன சொல்றது இல்லையா? கிருஷ்ண உணர்வு இருந்தாலே அங்க புரிதல் கிடையாது. நிறைய பக்தர்கள் அப்படிதான் இருக்கு. பெரும்பாலும் பக்தர்கள் எப்படி இருக்காங்க, கணவன் மனைவி கிருஷ்ண உணர்வுல இருக்காங்க, ஆனா சண்டை போடும், பிரிஞ்சிருக்காங்க. நான் பார்த்தேன், நிறைய இடங்கள்ல பார்த்தேன். கணவர் கிருஷ்ண பக்தரா இருக்காரு, மனைவி எங்கன்னு கேட்டா என் மனைவி இல்ல, மனைவி கூட இல்ல. மனைவி கிருஷ்ண பக்தரா இருக்காங்க, கணவர் எங்கன்னு கேட்டா அவர் கூட இல்ல. நான் இப்போ ரெண்டு பேரும் கிருஷ்ண பக்தரா இருக்காங்க, ஆனா சேர்ந்திருக்க மாட்டேங்குது. அது அண்ணன் அடுத்து. சோ இப்படி கலியுகத்துல ரெண்டு பேருக்கு மனதில் கூட சேர்ந்திருக்க முடியல. அந்த அளவுக்கு சொல்றாங்க. நம்முடைய இந்த பொய் அகங்காரம், பொய் அகங்காரம், இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, அன்பு, சேவை மனப்பான்மை, இதெல்லாம் போயிடுச்சு. இந்த சேவை மனப்பான்மை இருக்கு. ஓ, கணவனுக்கு சேவை பண்ணணும், அப்புறம் மனைவியை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த உணர்வு இப்ப இல்ல. இந்த கான்சியஸ்னஸ், ஏன் இந்த கான்சியஸ்னஸ் இல்ல? கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இல்ல. அதான் கிருஷ்ண கான்சியஸ் இருந்தா நேச்சுரலா இந்த கான்சியஸ்னஸ் வரும், இயல்பா வரும். இந்த இந்த கிருஷ்ண உணர்வை நம்ம தீவிரமா பின்பற்றுறது மூலமா ஒரு குடும்பஸ்தர் நல்ல குடும்பஸ்தரா இருக்க முடியும், ஒரு பிரம்மச்சாரி நல்ல பிரம்மச்சாரியா இருக்க முடியும், ஒரு சன்னியாசி நல்ல சன்னியாசியா இருக்க முடியும். சோ நான் எடுத்துட்டு ஆசிரமத்துல நான் பர்ஃபெக்டா இருக்கணும்னா நான் கிருஷ்ண வாய்ஸ் பர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணணும். நான் கிருஷ்ண உணர்வை தீவிரமா பின்பற்றேன், கிருஷ்ண கான்சியஸ் நான் பர்ஃபெக்டா இருந்தேன்னா நான் எந்த ஆசிரமத்துல தான் என்னால பர்ஃபெக்டா இருக்க முடியும் இல்லையா? சோ இங்க பாருங்க, வசுதேவரும் விதுரரும் கிருஷ்ண உணர்வுல இருந்ததுனால அவங்களுடைய ரோலை வந்து பர்ஃபெக்டா. அதே சமயம் திருதராஷ்டிரனால நேர்த்தியா பண்ண முடியல. பாண்டு மேல காழ்ப்புணர்ச்சி, பாண்டோட பசங்க மேல பொறாம, தன் மகனை ஆளணும், ஏன்னா ஒரு கிருஷ்ண உணர்வு இல்ல. விதுரரை கோவப்பட்டு கிட்ட திட்டி பேசுறான் துரியோதனன் இல்லையா? அதுக்கு முன்னாடி பார்த்தோம் விதுரரை பாசிபுத்திரன். எவ்வளவு ஒரு வார்த்தை அது! இத்தனைக்கு சித்தப்பா முறையாகிறாரு, வயதுல பெரியவர், வைஷ்ணவர், அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர், அவருடைய கைடன்ஸ் வேணும்னு நினைக்கணும். ஆனா பாருங்க, முட்டாளா இருந்த விதுரருடைய வழிகாட்டுதல் எடுத்துக்கல அவர்.
இதுதான் கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துக்கு நம்ம உபதேசம் பண்ண போனா நம்ம மேல கோபம் வரும். ஓ, என்ன நீங்க எனக்கு உபதேசம் பண்ண வரீங்க இல்லையா? கிருஷ்ண உணர்வற்றவங்கிட்ட போய் இதை பத்தி பேசும்போது கோபம் வருது. என்ன நீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க ஃபேமிலியில. அதனால ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சட்டத்திட்டங்களை பின்பற்ற யாரும் தயாரா இல்லை. பேரளவான பக்தி செய்ய தான் தயாரா இருக்காங்க. சாஸ்திர விதிக்கு உட்பட்ட பக்தியை செய்ய தயாரா இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். அதனால இங்க வந்து ரொம்ப அழகான பாடம். விதுரர் நலம் விசாரிக்கிறாருன்னா அவர் யாரு நலம் விசாரிக்கிறாரோ அவங்க எல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டவங்க. நாம நலம் விசாரிக்க பூரா கிருஷ்ணகாசியில் இல்லாதவங்க தான். நீ யோசிச்சு பாருங்க. நீங்க யார்ட்டையா நலம் விசாரிக்க, உண்மையாலுமே நம்ம பக்தரையா நலம் விசாரிக்கிறோம்? பெரும்பாலும் பக்தரை நலம் விசாரிக்க எப்படா பக்தர் சங்கத்துக்கு வெளியில போய் போன் பேசுவோம். சோ உண்மையா நம்முடைய உண்மையான நலன் விரும்பி யாருன்னா கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவர் தான் உண்மையான நலன் விரும்பி. ஏன்னா அவர் ஏன் உண்மையான நலன் விரும்பினா அவர் ஆத்மா பற்றி விசாரணை செய்வார். அவருடைய விசாரணை போல கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. சோ விதுரர் ஏன் கேள்வி கேட்கிறாரு இவங்களை பத்தி எல்லாம்? ஏன் வசுதேவரை பத்தி கேட்கிறாரு? ஏன் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாரு? இது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உகந்தது. கிருஷ்ண பக்தர் இல்லாதவங்க பத்தி கேட்டு என்ன பண்றது? சரி, நம்ம பக்தர்ல பாக்குறோம். சரி, நம்மளே எடுத்து சரி, ரெண்டு விதமான நபர்கள் இருக்காங்க. ரெண்டு விதமான நபர்கள் கேள்வி கேட்பாங்க. பக்தரும் கேள்வி கேட்பாங்க, பக்தர் அல்லாதவங்களும் கேள்வி கேட்பாங்க. நல விசாரி குச்சலம் விசாரிப்பாங்க. குச்சலம் நலம் விசாரிக்கிறது. ஒரு பக்தர் அல்லாதவர் என்ன நலம் விசாரிப்பாரு? சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்க வருமானம் எல்லாம் பரவாயில்லையா, எப்படி இருக்கீங்க, எல்லாம் சௌகரியமா இருக்கா? இது பக்தர் அல்லாதவங்க. பக்தர் என்ன நல்லா விசாரிக்கணும்? ஆஹ் பக்தர் வந்து கேட்கணும். ஒரு பக்தரை பார்த்தா, வைஷ்ணவர் பார்த்தா என்ன கேட்கணும்? நீங்க பாகவதம் என்ன படிச்சீங்க? நீங்க என்ன கிளாஸ் கேட்டீங்க? அதுல இருந்து எனக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. நீங்க உங்களை கவர்ந்த இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல உங்களை கவர்ந்த விஷயம் என்ன? இன்னைக்கு நீங்க படிச்சதுல பிரபுபார், இன்னைக்கு நீங்க படிச்ச விஷயத்துல பிரபுபாதர் என்ன நீங்க பிரபுபார் சொன்ன விஷயம் எது உங்களை கவர்ந்தது? எது நீங்க நடைமுறையில பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஜெபம் வந்து எவ்வளவு காலையிலேயே 16 மாலை முடிச்சிடுறீங்களா? நீ எவ்வளவு மாலை பாக்கி வச்சிருக்கீங்க? நீங்க கோயில்ல போய் என்ன சேவை பண்றீங்க? இதுதான் நம்ம கேட்கணும். நீங்க வந்து சொரக்காய் கூட்டு வச்சீங்களா, புளிக்குழம்பு வச்சீங்களா? இதெல்லாம் கேள்வி. சொரக்காய் கூட்ட பத்தியும் புடலங்காய் பொரியல பத்தி இல்ல கேள்வி இப்போ. கேள்வி கேட்கணும். ஆமா. இந்த சாரி எங்க வாங்குனீங்க? இந்த ஜிம்மிக்கு எங்க வாங்குனீங்க? அது இல்ல கேள்வி. பக்தர் சங்கத்துல வந்தா, பக்தர் சங்கத்துல வந்து கேள்வி குதிரர் மாதிரி இருக்கும். உங்க அப்பா வந்து கிருஷ்ண பக்தரா இருந்தாரு கேள்விப்பட்டேன். அவர் எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றாரு, தீட்சை எல்லாம் வாங்கிட்டாரா? அவங்க அப்பா பத்தி விசாரிக்கலாம். ஒரு டிவோட்டியோட அப்பா பத்தி விசாரிக்கலாம், தப்பே இல்லை. அவருக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தீங்களா? அவர் கிருஷ்ண பக்தியில இருக்காங்களா? ஒரு டிவோட்டியோட அம்மாவை பத்தி விசாரிக்கலாம். எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, ஜெபம் எல்லாம் பண்றாங்களா, பகவானுக்கு சேவை பண்றாங்களா? சோ நம்ம கேள்விகளும் எப்படி இருக்கணும்? ஒரு கிருஷ்ண பக்தருடைய கேள்வியும் கிருஷ்ண பக்தி சார்ந்து இருக்கும். அந்த கேள்வினால கேட்கறவங்க பிரயோஜனம், பேசுறவங்க சொல்றவங்க பிரயோஜனம். நலம் விசாரிக்கிறது. சும்மா நலம் விசாரிக்கிறது பேர்ல பௌதிகமான விஷயங்களே கேட்கணும் இல்லையா? பௌதிகத்தினால ஆகக்கூடியது ஒண்ணும் இல்லை ஒரு பக்தருக்கு. இந்த இருக்கிற ஒரு க்ஷணம், ஒரு கணம், நம்ம லைஃப்ல ஒரு சனத்தையும் எப்படி கிருஷ்ணருக்காக பயன்படுத்திக்கிறது, கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்துறது. அதனால இங்க விதுரர் நலம் விசாரிக்கிறது ஏதோ சும்மா நம்ம எல்லாம் கேட்கிற மாதிரி நினைச்சுக்காது. இங்க விதுரர் வந்து நலம் விசாரிக்கிறாரு. எதுக்களை பத்தி எல்லாம்? வசுதேவரை பத்தி கேட்கிறாரு, கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாரு. அப்படின்னா அவர் அவ்வளவு ஆர்வமா இருக்காரு. அப்புறம் இங்க இன்னொரு விஷயம் பிரபுபாத் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நினைவு கூர்றார். பிகாஸ் வாண்ட்ஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா. அவருக்கு தெரியும், விதுரருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைச்சிட்டாரு. சோ ஏன் கேட்கிறாரு? பிரபுபாத் அதை சொல்லிட்டு அவரே ஆன்சரும் சொல்றாரு.
நினைவு கூர்ந்தார். எங்க படிச்சேன் ப்ராப்பர் விவரமா எழுதியிருந்தாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பொருளுரையில ப்ராப்பர் அழகா எழுதியிருந்தார். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல இருக்காங்க. 27வது ஸ்லோகம் பிரபு. 27. இருபத்தி ஏழுல பொழிப்புரையில லாஸ்ட் லைன். விதுரர் வசுதேவரின் நலனை பற்றி விசாரிக்கும் பொழுது அவரை பற்றியும் உரையை பற்றியும் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஓகே, இன்னொரு இடத்துல படிச்சனே, விதுரர் அவரு அனைத்தும் அறிந்திருந்தார்னு சொல்லியிருந்தார் பிரபாத். அவரு எங்க படிச்சேன், எங்க படிச்சேனே, இப்பதான் படிச்சேன். 25ல படிச்சிருக்கணும். ஹரே கிருஷ்ண பிரபு. 25ல 25th ஸ்லோகால பொருளுரையில பிரபா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, தம் உறவினர்கள் மறைந்து விட்டதை விதுரர் அறிந்திருந்த போதிலும், விதுரருக்கு தெரியும் அவங்க உறவினர்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு. தம் உறவினர்கள் மறைந்து விட்டதை அறிந்திருந்த போதிலும் அவர்களை பற்றி உத்தரவிடம் அவர் நலம் விசாரித்தார். இந்த விசாரணை விந்தையாக காணப்படுகிறது. அவங்களே மறைஞ்சிருப்பாங்கன்னு தெரியுது, அப்புறம் ஏன் கேட்கிறாரு? அந்த செய்தி விதுரருக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படா பகவான் இந்த பூமி விட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம். இன்னொன்னு, பெரும் ஆவலின் காரணத்தால் அதை பற்றி அவர் மீண்டும் மீண்டும் விசாரிக்கிறார். ஒருவேளை நான் கேள்விப்பட்டது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், இது நடந்திருக்குமா, இவங்க எல்லாம் மறைஞ்சிருப்பாங்களா, ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறார். அவரது விசாரணை மனநிலையை சார்ந்த ஒழுதே தவிர வழக்கத்தை சார்ந்ததல்ல. வழக்கம் என்னது? சும்மா விசாரிக்கிறது. சும்மா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. இந்த கல்யாண வீட்டுல பாப்பாங்க, கல்யாண வீட்டுல பார்த்துருக்க வீட்டுக்கே வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, சண்டை போட்டுருவாங்க. கல்யாண வீட்டுல பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா, சும்மா ஃபார்மாலிட்டி கேட்கறது. அவரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். உள்ளுக்குள்ள எனக்கு இவெல்லாம் நல்லா இருக்கான் பாரு, உள்ளுக்குள்ள இவெல்லாம் நல்லா இருக்கா, இவனுக்கு வந்த வாழ்வியா அப்படின்னு இல்லையா? அதே கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா உள்ள சந்தோஷம். என்னமோ நல்லா இருக்கான்னு நினைச்ச, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான் இல்லையா? இதுதான் இங்க உள்ள வழக்கத்துல நல்ல விசாரிக்குது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்கறது, ஆத்மார்த்தமா எல்லாம் கேட்கல. இங்க விதுரர் ஆத்மார்த்தமா ஒரு மனம் சார்ந்த என்னதுன்னா, அவர் இதுல அடுத்த ஸ்லோகத்துல பிரபா சொல்றாரு 27ல, அவரை பற்றியும் அவரது உறவினர் பற்றியும் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். கிருஷ்ணரை பற்றி நினைக்கும் போது வசுதேவரை நினைவு வருது. அப்ப வசுதேவர் எப்படி இருக்காரு? சோ அதான் இங்க பாயிண்ட் இதுதான். சும்மா ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் விசாரிக்கல, அவர் மனதுல அவங்க பத்தி நினைவெல்லாம் இருக்கு. ஏன் அவர் வசுதேவர் நினைக்கணும்? அவர் கிருஷ்ணருடைய தந்தையா இருக்காரு, பக்தரா இருக்காரு, அவர் நினைவு. ஏன் அவரை பத்தி விசாரிக்கணும்? அவர் பகவானுக்கு சேவகனா இருக்காரு, விசாரி. சோ எப்படி நம்முடைய நலன் விசாரிக்கிறது உருப்படியா இருக்கணும். சும்மா ஏனோ தானம் ஃபார்மாலிட்டிக்கு பேரளவு நலம் விசாரிக்கிறது, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. பக்தரை பார்த்தா உண்மையா நமஸ்காரம் பண்ணி ஹரே கிருஷ்ணா பண்ணணும், சும்மா ஹரே கிருஷ்ணன் ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு எல்லாம் ஃபார்மாலிட்டி, சும்மா அப்படியே ஒரு செய்யணுமேங்கிறது வேண்டி செய்யறது. ஒரு பக்தரை பார்த்து உண்மையா நலன் விசாரிக்கிறதுன்னா இதுதான் கேட்கணும். நீங்க எப்ப தீட்சை வாங்கியிருந்தீங்க, பிராமண தீட்சை வாங்கிட்டீங்களா, எவ்வளவு பாகவத்துல எந்த ஸ்கந்த வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் கேட்கணும். அப்படி கேட்டுட்டீங்க, அடுத்த அவங்களை பார்க்க வர மாட்டார், அந்த பக்கம் போயிட்டாரு. இவர் இதெல்லாம் கேட்பாரு. இவர் பார்த்தா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு கேட்டா பரவாயில்ல, இவர் எடுத்தோடனே பாகவதம் படிச்சேன்னு கேட்பாரு, என்ன சொல்றது? ஆக்சுவலி நம்ம நம்முடைய கேள்வி அவங்களுக்கு தூண்டணும். நம்ம நலம் விசாரிக்கிறது, ஆஹா அந்த பிரபு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம், கேட்டா என்ன பண்றது, பாகவதம் படிச்சீங்களான்னு கேட்பாரு, நம்ம அட்லீஸ்ட் இப்பயாவது படிச்சுட்டு இருக்கணும்.
அந்த மாதிரி இருக்கணும். உன் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் ஒரு 6 மாசம் கழிச்சு பாக்குற ஒரு பக்தரை, அப்ப என்ன கேட்கணும்? நீங்க ஏன் இப்படி மெலிஞ்சிட்டீங்க? ஏன் எலும்பு தோல் ஆயிட்டீங்க? இல்ல ஏன் இப்படி உப்பிட்டீங்க, வண்ணம் ஆயிட்டீங்க? அதெல்லாம் இல்ல. நீங்க பாகவத்துல என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன கதை, என்ன சாப்டர் போயிட்டு இருக்கு, அதுல என்ன உங்களுடைய ரிலேஷன் அனுபவம் என்ன, இதுதான் விசாரணைகளா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, சில பிரபுபாத் கி ஜெய்.